நேரலை தொடர்கிறது. நாட்டின் 543 தொகுதிகளிலிருந்தும் செய்தியாளர்களிடமிருந்து நேரடியான தகவல்களை பெற்று என்ன அப்படிங்கறத மட்டும் நீ பாக்குறீங்க. ஒவ்வொரு நொடியிலும் நம்முடைய இந்த செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யாருக்கு வெற்றி எங்கே வருகிறது, வெற்றி மாறக்கூடிய எண்ணிக்கை உள்ளிட்ட அம்சங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடைபெற்று முடிந்த பல்லடம் சட்டமன்ற தொகுதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவு இன்று மாலைக்குள் அறிவிக்கப்படும். அம்மாவாசை டெபாசிட் வாங்குவியா? கிடைச்சாலும் சந்தோஷம் தான், கிடைக்காட்டி சந்தோஷம் தான். ஆமா, உனக்கு என்ன பூரா எங்க காசு இல்ல, அர்த்தம் கட்டவனாகிறியா? அடுத்ததாக நீலகிரி தொகுதியில ஆராசா முன்னிலை வைக்கிறார். தொடர்ச்சியாக அணியில் இருக்கிறார். கோயம்புத்தூர்ல இதுல ஸ்டே ஆன் பண்ணலாம். நான் முக்கியமா கவனம் ஈர்த்த தொகுதி என்பதனால முன்னிலையில திரு கணபதி ராஜ்குமார் திமுக. சுல்தான்பேட்டை ஓட்டு எண்ணிட்டாங்க போல இருக்குதா? பார்க்கிறோம். தூத்துக்குடி தொகுதி திருமதி கனிமொழி தொடர்ச்சியா முன்னிலை வைக்கக்கூடிய ஒரு தொகுதி. ஆரம்ப கட்டத்திலிருந்து தபால் வாக்குகள்ல தொடங்கி தொடர்ச்சியான வாக்கு முன்னிலை இருக்கக்கூடியதாக இருக்கிறோம். திருச்சியில திரு துரை வைகோ முன்னிலை தொகுதி. அரக்கோணம் திரு ஜெயத் ரட்சகன் முன்னிலை. மக்களவை தேர்தலில் அதிமுகவினரின் உழைப்பு தியாகத்தை எண்ணி கண் கலங்குகிறேன் என இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். அதிமுக இருக்கக்கூடிய மொத்தம் 40 தொகுதிகளிலுமே பின்னடைவைத்தான் சந்தித்தது, தோல்வியைத்தான் அடைந்தது. தமிழகம் மட்டுமின்றி மொத்த இந்தியாவும் ஆவலோடு கவனித்து வரும் கோவை தொகுதியில் பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலைக்கு கடும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம்தான் காட்ட வேண்டுமா? என்ன சத்தம்? சங்கு சத்தம். அவர் 85,157 ஓட்டு பெற்றுள்ளார். திமுக வேட்பாளர் கணபதி 1,19,000 ஓட்டு வாங்கியுள்ளார். அண்ணாமலையை விட கணபதி 33,947 ஓட்டு முன்னிலை வகிக்கிறார். சிரிகாத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. என் சொந்த ஊரு பொட்டியை உடைக்கிட்டோம், நீங்க எகிர்றீங்களா இல்லையான்னு பாத்துருவோம். உங்க ஊர்ல தானே நாங்க கள்ளோட்ட குத்துனோம். கள்ள ஓட்டா? தமிழ்நாட்டை பொறுத்தவரை 40 இடங்களிலும் முன்னிலை வைக்கக்கூடிய இடத்துல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருக்கிறது. சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது. தருமபுரியில பாஜக கூட்டணியிலிருந்து களம் கண்ட பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி முன்னிலை பெற்றிருக்கிறார். அது தொடர்பான காட்சி கொண்டிருக்கிறோம். வாக்கு வித்தியாசம் அப்படின்றது 1111 வாக்குகளாக இருக்கிறது. தொடர்ந்து சௌமியா அன்புமணி தொடர்ச்சியா முன்னிலை வைக்கிறாங்க. பாஜக கூட்டணியில வெற்றிக்கான அந்த எல்லையில் இருக்கக்கூடிய சௌமியா மட்டும்தான். இப்ப தருமபுரியில தொடக்கத்தில இருந்து முன்னணியில இருந்த சௌமியா அன்புமணி அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார். வெற்றி போட்டி கடுமையானதாக இருக்கிறது. இதுல தற்போதைய நிலையில திமுக கூட்டணி அனைத்து இடங்களிலும் முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். தர்மபுரி நான்கு முனை போட்டி நிலவினாலும் திமுக கூட்டணி 40 தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெற்றுள்ளது. ஏன் திமுக எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். எது பாலா இல்ல. நாம் தமிழர் கட்சியினரால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட வீரப்பன் மகள் வித்யாராணி கிருஷ்ணகிரி தொகுதி வேட்பாளர் அவர்கள் 1,00,000 வாக்குகளை அந்த தொகுதியில் பெற்றுள்ளார். இதே கிருஷ்ணகிரி தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட கோபிநாத் அவர்கள் 4,82,606 வாக்குகளை பெற்று முதலிடத்திலும், வித்யாராணி உண்மை பேசுறேன், இவருக்கு நல்ல வழியா தெரியாதுப்பா, சொல்ல கொடுத்துட்டே இருப்பாருங்க. அவர் செத்ததுக்கு அப்புறம் சிறை வைக்க அலைவாருங்க. இவர்களுக்கு எல்லாம் இவனுக்கு ரூட்டே போய் திருப்பி அடிக்கிறானுங்க பாரு. அவர்களுக்கு தாப்பா இவனுக்கு மாற போடுவாங்க, கால் விழுந்து மரியாதை செய்வானுங்க. அவனுக்கு தாப்பா இவனுக்கு கரெக்ட். இவனுக்கு என்னைக்குப்பா நல்லவங்க பார்த்து ஓட்டு போட்டுருக்கானுங்க. இவனுக்கு கணக்கு என்ன? ஒரு ஓட்டுக்கு ஒரு பித்தளை கூட, ஒரு பித்தளை சொம்பு, ஒரு பித்தளை பாலான்னு தானப்பா போட்டுருக்கானுங்க. இவனுக்கு ரேஞ்சுக்கு அதை ஒரு நாள் பிசினஸ் ஆக்கி கரெக்ட் பண்ணிட்டானுங்க. அவனுக்கு ரேஞ்சுக்கு அதை 5 வருஷம் பிசினஸ் ஆக்கி லஞ்சம் வேலை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை கொள்ளை அடிக்கிறதுல தப்பே இல்ல, இவனுங்களை அடிக்கிறதுல தப்பே இல்ல. இவனுக்கு அடிவாக்கி சாகிறதுக்கு பிறந்தவனுங்க. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கும். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ்.
ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப் தூக்குமாவா தூக்க சாரி வரட்டா.